முருகர்லாம் திட்டியிருக்கேன். அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கலை அப்படின்றது தான். இமயமலையோட பயணம் வந்து என்னை மாற்றிருச்சு அப்படி. ஓகே ஓகே. என்னோட ஆசையே அரசியல் ஆசை தான். நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களா, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இப்போ இன்னொரு அனகலமாக இருக்கும் ட்விட்டரில். அப்படி இருந்த நான் இன்னைக்கு எல்லாமே மாறி போனது எனக்கே புதுசாக இருக்குது. ஆனால் இப்போ முருகர் ஓகே உங்களுக்கு எல்லாமே தெரியும். திருவண்ணாமலை அந்த கனெக்ட் எப்படி உங்களுக்கு? திருவண்ணாமலை வந்து என்னென்னா, இன்றைக்கி என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் அதிசயம் முருகர் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஆனால் சொல்லாத காலம்லாம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் லைஃப்பில் நடந்த முதல் மிராக்கில் வந்து திருவண்ணாமலை தான் நடந்துச்சு. முதல் அதிசயமே. ஓகே. எல்லாருமே கிரிவலம் இருப்போம். நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை கிரிவலம் வந்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கிரிவலத்துக்கு அப்புறம் 2வது கிரிவலம் போகும்போது யாரோ ஒரு சித்தர், நீங்கள் திருவண்ணாமலை ஃபுல்லாகவே இறைவன் நடமாட்டம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நான் பல தடவை உணர்ந்துருக்கேன். இப்போ இன்னைக்கு காலையில் கூட ஒரு பெரிய பேர் அதிசயம் கோவிலில் தான் பார்த்தேன். நான் அது விரிவாக இதெல்லாம் ஒரு நேர்காணல் நான் சொல்கிறேன் திருவண்ணாமலை பற்றி. அப்போ ஃபஸ்ட்டு மிராக்கள் என் வாழ்க்கையில் முதல் அதிசயம் நடந்தது வந்து திருவண்ணாமலையில் தான். யாரோ ஒரு சித்தர் எல்லாருக்கும் பொட்டு வச்சுட்டுக்கிற அவருக்கு பெரிய க்யூ ஒன்று நிற்கிது. நான் அப்பயும் இதே மாதிரி இந்த வெள்ளை சட்டெல்லாம் போட்டு தான் போவேன். வரப்போ அப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். வேலை செய்யும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வராங்க. போகும்போது அவர் பக்கத்தில் போய் யாரா அவர் எதுக்கு விபூதி வச்சுட்ருக்காரு, நான் போய் பக்கத்தில் நின்று கம்முன்னு பார்த்துட்ருக்கேன். அந்த க்யூவில் நிற்கிறவங்களுக்கு பதில் என்னை கூப்பிட்டு விபூதி வச்சு விட்டார். அப்போ என் கூட வந்தவங்க எல்லாருமே என்ன அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, உன்னை ஏன் கூப்பிட்டு வச்சாரா எனக்கு தெரில. அது ஒரு மிராக்கள் இப்போ ஞாபகம் வருது. அதெல்லாம் திருவண்ணாமலைக்கு வர இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 2வது மிராக்கள் காளிகாம்பாள், அதுக்கப்புறம் வடபழனி ஆண்டவர்.